ரேஷன் கடையில வரப்போகும் அதிரடியான மாற்றங்கள் இது நடைமுறைக்கு வருது அப்படின்னும் போது கலப்படம், திருட்டு, தரமின்மை இது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வா இருக்கும். கூடுதலா வருஷத்துக்கு வெறும் 4 சிலிண்டர் மட்டும்தான் அப்படின்னு மத்திய அரசு ஒரு புது அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தாது? பெட்ரோல் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் விலை கிடுகிடுன்னு உயர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவுக்கு ஒரு லாட்டரி அடிச்சிருக்கு. அந்தமான் பக்கத்துல இயற்கை எரிவாயு வளன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த நன்மைகள் என்னென்ன அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா வந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் பலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. பொதுவா ரேஷன் கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப நேரங்க லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கு. கூடுதலா கஷ்டப்பட்டு லைன்லாம் தாண்டி உள்ள போவோம், பொருள் தீர்ந்து போயிடுச்சுன்றாங்க. அப்படியே தரக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், தரம் இல்லாம ரொம்ப அசுத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எடை இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க கொடுக்கும்போது வந்து இதெல்லாம் 1 கிலோ தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா வீட்டுல கொண்டு போய் நம்ம அளந்து பாக்குறோம் அப்படின்னும் போது 800 கிராமோ 900 கிராமோ தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வா இப்போ ஒரு புது முயற்சியை வந்து கையில் எடுக்க போறாங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம். ஸோ விஜய் அவர்கள் டிவிகே உடைய தேர்தல் வாக்குறுதியிலுமே இது ஒரு வாக்குறுதியா கொடுத்திருந்தாரு. நாங்க ஆட்சிக்கு வரோம் அப்படின்னும் போது இந்த ரேஷன் கடைகள்ல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வை நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடைய எதிரொலியா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடைகள்ல நம்ம பொருள் வாங்குறோம் அப்படின்னும் போது அரிசி, கோதுமை, சர்க்கரை இல்லை வேற ஏதாவது பருப்புலாம் வாங்குறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், லைன்ல போய் நிற்போம், நிறைய பை வச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து 1 கிலோ அரிசியா ஓகேப்பா அப்படின்னு அளந்து போட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன 1/2 கிலோ பருப்பா, எத்தனை கிலோவோ அத்தனை கிலோ வந்து நமக்கு எடை போட்டு தான் வந்து கொடுப்பாங்க இல்லையா. அதை நம்ம கொண்டு வரும்போது வீட்டுக்கு வந்து நம்ம செக் பண்றோம் அப்படின்னும் போது இந்த எடையில பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். என்ன நம்ம ரேஷன் கடையில பார்க்கும்போது ஒரு எடை இருந்தது, இப்போ என்னப்பா எடை கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில நேரங்களில் தரம் இல்லாத வகையில் இருக்கும். புழுக்கள் இருக்கு, பூச்சிகள் இருக்கு, தூசி அதிகமா இருக்கு. இதை நாங்க எப்படிங்க கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுறது? ஏழை மக்களுக்காக தான் அரசாங்கம் இப்படி ஒரு சலுகை வந்து கொடுக்குறாங்க. ஆனா அதுவே அசுத்தமா இருக்குன்னும் போது இதை நாங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியில இருந்தது. ஸோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறமா ரேஷன் கடைகள்ல கொடுக்கக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே கரெக்டா பேக் பண்ணி வெயிட்டோட சீல் பண்ணி வந்துடும். ஸோ சீல் பண்ணி இருக்கு அப்படின்னும் போது அந்த இடங்கள்ல இந்த முன்னாடி சொன்ன இல்லையா, தூசியா இருக்கட்டும், புழுக்கள், பூச்சிகள், இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. மோரோவர் இது கரெக்டா அரசாங்கமே என்ன பண்ணுவாங்க, மூட்டையை எடுத்து அவங்களே பேக் பண்ணி 1 கிலோ அரிசினா 1 கிலோ, 5 கிலோ பருப்புனா 5 கிலோ அந்த என்ன ஒரு ஐட்டமோ அதை வந்து பேக் போட்டு வச்சிருவாங்க வித் கவர்மெண்ட் சீல். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் அந்த எடை பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாம இதுல எந்த விதமான திருட்டு நடக்கிறதுக்குமே வாய்ப்பு கிடையாது. எந்த மக்களுக்கு போய் அது கரெக்டா சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இதுல அதிகம். கூடுதலா நம்ம ரேஷன் கடைகள்ல ரொம்ப நேரம் வந்து நிற்போம். எதனால அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஐட்டத்தையுமே அவங்க எடை போட்டு நமக்கு வந்து கொடுக்கறணும். ஸோ ஒரு இடத்துல எடை மிஷின் இருக்கும், உள்ள இருந்து அந்த பொருளை எடுத்துட்டு வந்து எடை போட்டு எடை சரியா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்மளுடைய பையில வந்து கொட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் அப்படின்னும் போது இதுக்கான அந்த காலம் நேரம் அப்படின்றது கொஞ்சம் ஒருத்தவங்களுக்குமே வந்து ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ நினைச்சு பாருங்க, ஒரு வரிசையில் ஒரு 60 பேர் நிற்கிறாங்கன்னும் போது ஒவ்வொருத்தருக்குமே போட்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்ப கடைசியில் நிற்கிறவங்க வந்து வாங்குறதுக்கே ஒரு கால அவகாசம் வந்து எடுத்துக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி கரெக்டா பேக்கெட் ஆகி சீலாகி இருக்கு அப்படின்னும் போது ஒரு பேக்கெட் அரிசிங்க, ஒரு பேக்கெட் பருப்பு எடுத்து போட்டு அப்படி கொடுத்தாங்களா, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், டக்கு டக்குன்னு அந்த வேலையானது அந்த இடத்துல முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல பொதுமக்கள் ரொம்ப நேரம் ரேஷன் கடைகள்ல நிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துமே கூடுதலா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியம். இப்போதைக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில ரேஷன் கடைகள்ல வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ்ல வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அது வெற்றிகரமா வந்து மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல தமிழகம் முழுக்க கூடிய விரைவில் இந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சிங்கப்பெண் சிறப்பு படை விஜய் அவர்கள் டிவிக்கு உடைய வாக்குறுதியில கொடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி அப்படின்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும், குழந்தைங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது எங்களுடைய ஆட்சியில நாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்போம், அந்த பெண்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு நாங்க வந்து பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி அவர் பதவி ஏற்ற உடனே போட்ட அந்த கையெழுத்துல 3 திட்டத்துல இதுவும் ஒரு திட்டம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் 500 குழுக்கள் அமைக்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். சோ போன மாதம் 29ஆம் தேதி வந்து இதுக்கான தொடக்க விழா வந்து நடக்க இருந்த நிலையில அது அப்புறமா போஸ்ட்பாண்ட் ஆச்சு. சோ நேத்து இதுக்கான தொடக்க விழா வந்து வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்பி, 2 டிஎஸ்பி, 4 ஆய்வாளர்கள், சோ இவங்களுக்கு கீழே 30க்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து இருக்காங்க. சோ இவங்களுக்கு பிரத்யேகமா சீருடையுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்க மெயினா எங்கெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பகுதியில வந்து லேடிஸ்க்கு பெருசா சேஃப்டியே கிடையாதுங்க. அதுலயும் குறிப்பா நைட்டு நேரத்துல எங்கெல்லாம் போவே முடியாது அப்படின்ட்டு ஒரு சில ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சில பகுதிகள் இருக்கும் இல்லையா, அந்த இடங்களை வந்து கண்டறிஞ்சு அங்க கூடுதல் பாதுகாப்பா இருக்கட்டும், இல்ல அங்க வந்து அந்த ரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பேட்ரோல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து மேம்படுத்துவோம். குறிப்பா இந்த ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான இடங்கள்லயுமே வந்து ரோந்துல இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தாங்க. பெண்களின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அதிரடி முடிவு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பாடி கேமரா கண்காணிப்பு, உடனடி பதில் நடவடிக்கை. சிங்கப்பெண் பெண்களின் பாதுகாப்பின் புதிய முகம். நேற்று இதோடைய தொடக்க விழா விட்டு சிறப்பா இந்த ஒரு திட்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த காலங்கள்ல தான் இது எப்படி வந்து செயல்படுறாங்க, இதோடைய செயல்பாட்டுனால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை பற்றி அப்படின்ற உங்களுடைய கருத்துமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதுல அடுத்து முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது ஆண்டுக்கு வெறும் 4 சிலிண்டர் அப்படின்ட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது என்னங்க 4 சிலிண்டர் அப்படின்னும் போது உஜ்வாலா யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. ஸோ இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே இலவச சிலிண்டர், அந்த கேஸ் ஸ்டவ் இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. சிலிண்டருக்கு வந்து மானியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முன்னாடி வந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12 சிலிண்டர், இந்த 12 சிலிண்டருக்குமே வந்து தலா 200 ரூபாய் அப்படின்ற வகையில வந்து 12 சிலிண்டருக்கும் வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா போன ஆண்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த 12 சிலிண்டர் அப்படின்றத 9 சிலிண்டரா வந்து குறைச்சி 9 சிலிண்டருக்கு வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நேத்து என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9 சிலிண்டருமே நாங்க வந்து குறைச்சி இப்போ 4 சிலிண்டருக்கு மட்டுமே நாங்க மானியம் கொடுப்போம், அதுவும் ஒரு சிலிண்டருக்கு 300 ரூபாய் அப்படின்ற வகையில வந்து ஒரு அமௌண்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. என்னங்க இப்படி திடுதிப்புன்ட்டு 12 சிலிண்டர்ல இருந்து 9 குறைச்சாங்க, பரவாயில்ல, இப்போ 9ல இருந்து 4 குறைச்சிருக்காங்களே, இதனால உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே பயன்பெற்று இருக்கக்கூடிய அந்த பயனாளர்கள் பாதிக்கப்படுவாங்களே அப்படின்ற பல கேள்விகள் பல தரப்புல இருந்து எடுக்க வைக்கப்பட்டுச்சு. ஸோ பட் ஆனா அரசாங்க சைட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே அதிகபட்சமாவே 4 சிலிண்டர் தான் ஆண்டுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் நாங்க வந்து இந்த ஒரு வரம்பை வந்து குறைச்சோம் அப்படின்றதுமே அரசாங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழே பயன்பெற்று இருக்கக்கூடிய ஒரு பயனாளரா இருக்கீங்கன்னும் போது நீங்க சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு நீங்க எத்தனை சிலிண்டர் பயன்படுத்துறீங்க, இந்த உஜ்வாலா திட்டம் அப்படின்றத தாண்டி பொதுவாவே நீங்க வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் எத்தனை ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்றதுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு அப்படின்றத தாண்டி இது எந்த அடிப்படையில இந்த 4 சிலிண்டர் அப்படின்ட்டு குறைச்சாங்க அப்படின்றதுமே நம்மளும் தெரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நிஜமாலே எல்லாரும் 4 சிலிண்டர் தான் வருஷத்துக்கு பயன்படுத்துறோமா அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்றது மூலியமாவே ஓப்பனாவே வந்து தெரியும் இல்லையா. ஓகே, ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய லைஃப்ல மாற்றம் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நாள் அப்டேட்டா இருக்கும், இன்னும் ஒரு சில நேரங்கள்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும், என்னங்க இது அப்படின்ட்டு பல குழப்பங்கள் இருக்கும். இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்மளால ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஆனால் நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய வீட்டில் ஒரு சில மாற்றங்கள் எதிர்பாராமல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஏற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா அவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணியிருப்போம். அந்த ஒரு நபர் திடீர்னு இல்லாம போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களையே நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பம் நீங்க இல்லாத நேரத்தில் கூட பெரிதளவில் கஷ்டப்படக்கூடாது, கம்ஃபர்டபுளா இருக்கணும், அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு மனிதருமே கண்டிப்பா
இன்சூரன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் என்னங்க மாதம் மாதம் அதோடைய கட்டக்கூடிய தொகையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. மாதம் வெறும் 595 ரூபா கட்டி நீங்கள் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோடைய இன்சூரன்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கோடி ரூபா வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். கூடுதலாக உங்களுக்கு 99.7% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோட 3 hours கிளைம் செட்டில்மெண்ட்டுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒருவேளை இது ரொம்ப நல்லா இருக்கே, இதை நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ எடுக்கிறவங்களுக்கு 15% கூடுதல் டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்குது. நினச்சி பாருங்கள், நீங்கள் இல்லாத நேரத்தில் கூட உங்களுடைய குடும்பமானது கம்ஃபர்டபுளாக அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோடைய இந்த இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, தாராளமாக அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் சிலிண்டர் இருக்கு, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இருந்துச்சு. எதுக்கான நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர ஆரம்பிச்சது. எதனால? இந்த போர் சூழல் காரணங்களால அங்கிருந்து வர வேண்டிய, நம்ம வந்து பெட்ரோல் எங்கேருந்து வாங்குறோம்? ஈரான் கண்ட்ரீஸ்லேருந்து இல்லை மற்ற நாடுகள்ல இருந்து தான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கிருந்து வர வேண்டிய பெட்ரோல் நம்மளுக்கு போதிய அளவுக்கு இல்லை. இதனால பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருந்த நிலையில இது என்னங்க போற போக்க பார்த்தா பெட்ரோல் டீசல் வந்து தங்கத்துக்கு ஈடா வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்கும் போல அப்படின்ற ஒரு இது எல்லார்கிட்டயுமே இருந்துட்டே இருந்தது. இப்போ இந்தியன் ஆயில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்தமான் இருக்கு இல்லையா, அந்த கடல் பகுதியில வந்து இந்த பெட்ரோல் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு இது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2 கிடங்கு வந்து நம்ம வந்து கண்டறிஞ்சிருக்கோம். ஸோ இதனால இந்த எரிவாயு கிணற்றிலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோல் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 30 to 40 வருஷத்துக்கு தேவையான பெட்ரோலை வந்து இது வந்து பூர்த்தி செய்யும். இதனால நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டிய பெட்ரோல் அளவு வந்து குறையும். பெட்ரோல் விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு கூடுதலா. ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பிஸ்னஸா இருக்கும், இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கா இருக்கும் அப்படின்றதுமே வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பெட்ரோல் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு ஒரு புதையலே வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பா இதனால ஒரு பெரிய நன்மை வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த நாளில் எது ரொம்ப மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிலிண்டரா இல்லை வந்து இந்த சிறப்பு படையா? ஏன்னா நாலுமே 4 கண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயங்களா தான் இருக்கு. இதுல எது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது நீங்க கருதுறீங்க அப்படின்றதுமே வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை அண்ட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.